மனிதர்கள் அனைவருமே நவகோள்களோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளுடைய இந்திய ஜோதிட சாஸ்திரத்தின்படி மனிதர்கள் அனைவருமே 9 கிரகங்களோட ஆதிக்கம் கொண்ட 12 ராசிகளுக்குமே உட்பட்டே பிறக்கிறாங்க. மேலுமே இந்த 12 ராசிகளில் இரண்டாவதாக உள்ள ராசி தான் ரிஷபம் ராசி. ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க. சுகங்களுக்கு அதிபதியான சுக்கிர பகவானுக்குரிய அற்புதமான ஒரு ராசியாக இது சொல்லப்படுது. ஜோதிடத்தில் ரிஷப ராசிக்குரிய சின்னமாக எருது இருக்குதுங்க. ரிஷப நல்ல மன உறுதி கொண்டவங்க. பெரும்பாலான ரிஷப ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு செல்வ செழிப்புள்ள குடும்பங்களிலேயே பிறக்கிறாங்க. வாழ்க்கையில் அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கும் அதிர்ஷ்டம் கொண்டவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு நல்ல குணங்கள் படைத்த நம்மளுடைய ரிஷப ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, ரிஷப ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் தொழில் உத்தியோகம் இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க காத்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே கூட தீர்வு சொல்லப்படும். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தேவையான அளவு பணம் இருக்கிறதுனால செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் ஏற்படாது. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது. சில பேர்த்துக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் கூட இந்த டைமில் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி விடுபட்டு போன தெய்வ பிரார்த்தனைகளையுமே இந்த டைமில் நிறைவேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்புகளுமே அமையும். அலுவலகத்தில் திருப்திகரமான போக்கானது இந்த டைமில் காணப்படக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வேறு வேலைக்கு செல்ல விரும்புகிறவங்க அதற்கான முயற்சிகளை இந்த வாரம் மேற்கொண்டாலே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்க லாபமானது கிடைக்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். சில பேர் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றி விரிவுபடுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமைஞ்சிருக்கு. மேலுமே குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரமானது அமைஞ்சிருக்கு. வேலைக்கு செல்கிற பெண்களை பார்த்திங்களா, அலுவலகத்தில் கூடுதல் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழலானது இந்த டைமில் இருக்கும். மேலுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தினமுமே விளக்கேற்றி ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் பாராயணம் செஞ்சு வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்களானது மறைய ஆரம்பிக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக யோகமான பலன்களானது கிடைக்க நிறைய வாய்ப்புகளில் இருக்குது. சில இடங்களில் வேலை சிறப்பாக இருக்கும், சில இடங்களில் பார்த்திங்களா கடுமையாக கூட இருக்கும். உத்தியோக ரீதியாக சில சிக்கல்கள் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் கூட நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் பார்த்திங்களா தடையில்லாமல் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும். புதிய முதலீடுகளில் நீங்கள் நிதானமாக செயல்படுவது ரொம்பவும் நல்லது. குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த போராட்டங்களானது விலக ஆரம்பிக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உத்தியோக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அலுவலகத்தில் இணக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும். வேலை மாற்றம், சம்பள உயர்வு, பேச்சுவார்த்தையானது இந்த டைமில் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி செய்யுங்க, கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். புதிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கு. வியாபாரத்தில் பொறுத்த வரைக்குமே பண வரவு தாராளமாக இருக்கும். புதிய தொழில் முதலீடுகளை எச்சரிக்கையாக நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது. மேலுமே குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே இருந்து வந்த சிக்கல்கள், சிரமங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். குழந்தைகளால் கல்வி செலவு ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மேலுமே சந்திரனோட இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு கொடுக்க போகுது. கேது பகவான் பார்த்திங்களா நாளில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடானது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ பேச்சுவார்த்தையில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம் அப்படின்னு பார்த்தோமா, பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமாக இருக்க வேணும். தொழிலை திட்டம் போட்டு விரிவு செய்கிறது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ரிஷப ராசிக்காரரோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் எல்லாத்துக்குமே வேண்டிய பணத்தையுமே சேர்க்க உழைப்பை நீங்கள் அதிகரிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. குழந்தைகளோட நடவடிக்கை சங்கடத்தை கூற தரலாம். மேலுமே பெரியவங்களோட அன்பானது உங்களுக்கு கிடைக்கும். சந்திராஷ்டமம் உங்களுக்கு இல்லை இருந்தால் கூட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா, சிவபெருமானை நீங்கள் வழிபடுறது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள்
பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்கு ஒரு ஒரு அற்புதமான வாய்ப்பாக சொல்லப்படுது. அகமெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளம் அரும் நிற்க சுகமெல்லாம் தருகின்ற சுக்கிரனே, முகமலர வணங்குகின்றேன் தினந்தோறும், ஜெகம் வெல்ல அருள் செய்வாய் போற்றி போற்றி அப்படிங்கிற ஏதாவது நீங்கள் பாடலை பாடி நீங்கள் தினமுமே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே உங்களுடைய பிரச்சனையானது தீர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்களா, சுக்கிரனுக்கு இது ஆட்சி வீடானதுனால இந்த ராசி பெண்களுக்கு நுண்கலைகளில் அதிக ஈடுபாடானது இருக்கும். மற்ற கிரக அமைப்புகளுமே சிறப்பாக அமைந்திருந்தால் கலையுலகில் இவங்க பார்த்திங்களா கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு ராசி, அருமையான ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த அற்புதம் நிறைந்த நம்மளுடைய ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சூரியன் கேது சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால வேலைப்பளுவானது அதிகமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே அலைச்சலுமே அதிகமாக இருக்கும். அப்படின்னா கூட திங்கள் இரவு முதல் புதன் உங்களோட வேலைகளை லாபமாக்குவார். புத்திசாலியாக செயல்பட்டு நினைத்ததை எல்லாமே நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் உள்ள குருவோட பார்வை ஜீவனஸ்தானத்திற்கு கிடைக்கிறதுனால வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவலானது இந்த டைமில் கிடைக்க ஆரம்பிக்கும். மேலுமே பணியாளர்களுக்கு வேலையில் நெருக்கடியானது விலக ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான வாரமாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக மிருகசீரிடம் 1, 2 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரமானது வெளிப்படும். குழந்தைகளோட செயலால் உளைச்சல்கள் மன உளைச்சல்கள் ஏற்படும். அப்படின்னா கூட 6 இடத்திற்குரிய குருவோட பார்வை உண்டாகிறதுனால உடல்நிலை சிறப்பாக இருக்கும். வழக்கு விவகாரமானது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே 12 ராசிகளில் இந்த ரிஷப ராசி சுகங்களுக்கு அதிபதியான சுக்கிர பகவானுக்குரிய ஒரு அற்புதமான ராசிங்க. இந்த ஜோதிடத்தில் ரிஷப ராசிக்குரிய சின்னம் பார்த்திங்களா எருது. ரிஷப ராசிக்காரர் பார்த்திங்களா நல்ல ஒரு மன உறுதி கொண்டவங்க. இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்க ஓரளவுக்கு செல்வ செழிப்புள்ள குடும்பத்திலே தான் பிறக்கிறாங்க. அப்படின்னா கூட இவங்களோட எப்போவுமே பல நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே ஏற்பட சில பரிகாரங்களை செஞ்சாலே இவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ரிஷப ராசிக்காரர் தங்களோட வாழ்நாளில் பொருளாதார ரீதியான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவதற்கு வருடத்தில் ஒரு முறையாவது தங்களோட குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்திற்கு வெள்ளை நிற தாமரை பூ, மல்லிகைப்பூ எல்லாமே நீங்கள் சமர்ப்பித்து மனதார நினைத்து வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே மாறி எப்போதுமே நீங்கள் செல்வ செழிப்போடு வாழலாம். மேலுமே சுக்கிர பகவானுக்கு சுக்கிர விரதம் இருப்பது உங்களோட செல்வ வளத்தை பல மடங்கு பெருகி கொடுக்கும். சக்தியானது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த சுக்கிர விரதம் இருக்கும் சமயம் பார்த்திங்களா, ஆண்கள் வெள்ளை நிற ஆடையும் பெண்கள் சிவப்பு நிற ஆடையும் அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாரந்தோறுமே செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்குரிய துர்க்கை சப்தசமி ஸ்தோத்திரங்களை துதித்து வர உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 6 மாதத்திற்கு ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை தினத்தில் வசதி குறைந்தவங்களுக்கு வெள்ளை நிற ஆடைகளை நீங்கள் தானமாக தருவது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஆடையை தானமாக தரும்போது பால், தயிர், சர்க்கரை போன்றவற்றையும் நீங்கள் சேர்த்து தானமாக தந்து வந்தாலே பல மடங்கு உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக அதிகரிக்கும். 6 மாதம் அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஏதாவது ஒரு புண்ணிய நதிக்கு சென்று அந்த நதி நீரில் தூய்மையான வெள்ளத்தை நீங்கள் கரைத்து வழிபடுவதாலும் உங்களுக்கு தோஷங்கள் அனைத்துமே நீங்கி தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க இது ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும். கண்டிப்பாக நம்பிக்கிறதா இதை செஞ்சு பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும்.
இது வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுடைய குலதெய்வத்தோட பேரையுமே கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது ரிஷப ராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சுக்கிர பகவானை நீங்கள் வழிபட்டு வந்தாலே உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே சுகமாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.